அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். சந்திர கிரகணம் எந்த ராசிக்கெல்லாம் நன்மை, எந்த ராசிக்கெல்லாம் கடுமையான தீமைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நாளை, அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சந்திர கிரகணம் அப்படின்றது நடக்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் தான். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இது எப்போ நடக்குது டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 3:20 6:47. ஓகேங்களா, ஒரு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3:20 ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 3 மணிலேருந்தே ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஈவினிங் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3 மணி ஆரம்பித்து நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த 4 மணி நேரம், 4, 5, 6, 7 இந்த 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் ஆரம்பித்து முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக சந்திர கிரகணம் பொதுவாக பௌர்ணமியில் தான் நடக்கும். ஓகேங்களா. சூரிய கிரகணம் அமாவாசையில் தான் நடக்கும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சந்திர கிரகணம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது நடந்துட்டு போகுது சார், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு சாதாரண மனுஷன் பேசுகிற பேச்சு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சந்திர கிரகணத்தை அன்றைக்கி நடக்கக்கூடிய பாதிப்பு உங்களை கொல்லாது. சும்மா பயப்பட தேவையில்லை. கிரகணங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப அனாவசியமாக பயப்படாமல் எதுவும் தெனாவட்டா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா. ஒரு கிரகணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைமில் நார்மலாக செய்கிற விஷயங்கள், வெளியில் போயிட்டு கிரகணத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஒன்றும் கண்ணு போயிடாது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, நேரடியான பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஆனால் உங்களுடைய ஜீரண சக்தி பாதிக்கப்படும். உங்களுக்குள்ளே ஒரு உயிராற்றல் அப்படின்றது பாதிக்கப்படும். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உடல், மனம், ஆன்மா அப்படின்னு 3 விஷயம் இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளே. ஓகேங்களா. ஸோ இதில் மனம் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகேங்களா. ஒரு ஃப்யூச்சரில் யோகா பயிற்சிகள்லாம் பண்ணும்போது நம்ம மனம் இல்லை அப்படின்றது அப்புறமா தான் புரிய வரும். ஸோ அப்போ உடம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ஜீரண சக்திகள், அந்த மண்டலங்கள் எல்லாமே குறைந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கிரகண கதிர்வீச்சு அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ கிரகணத்தோட கதிர்வீச்சு எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் அப்படின்னா உங்களை கொல்லாது, நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. ஓகேங்களா. கொல்லாமல் கொல்லும் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய மூளை செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிரகணத்தை பார்க்குறீங்கன்னாலோ, இப்போ அதை உங்கள் மேலே படுது அப்படின்னாலோ உங்களுக்கு ஞாபகத்திறன் குறையும். எந்த பொருள் எங்கே வச்சேன்னு தெரியாது. அது ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் மேலே விழுது அப்படின்னா அது அப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்குன்னா எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் போகாது. ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா உடம்புல எந்த பார்ட்டு யாருக்கு வீக்காக இருக்குதுன்னு தெரியாது. அதுதான் அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ அங்கே மொத்தத்தில் செல்கள் எல்லாமே தொந்தரவை சந்திக்கும். நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக வயசாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த கிரகண மணி நேரம், அந்த 4 மணி நேரம் 3 to 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வெளியிலேயே வராதிங்க. அவங்க மட்டும் இல்லை, யாருமே வெளில வராதிங்க. ஓகேங்களா. யாருமே வெளில வராதிங்க. அந்த கிரகண கதிர்வீச்சு உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. தேவையில்லாத இது எப்படின்னா, இது கிரகணத்தப்போ வெளியில் போகிறதோ, கிரகணத்தப்போ இந்த கதிர்வீச்சுகளை சுவாசிக்கிறதோ, அந்த வெளிச்சம் நம்ம மேலே போகிறதோ, இது எப்படின்னா இந்த ஓரமாக போகிற கரண்ட்டு கம்பி எடுத்துன்னு போய் அக்கல்லில் வச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா. இந்த சினிமா டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா அது பாட்டுன்னு ஏதோ நடந்துகிட்ருக்கு, சும்மா இருந்தாவே அதுவே போயிடும். ஓகேங்களா. அந்த டைமில் போயிட்டு நான் எனக்கு எதுவும் இல்லை, நான் வெளில சுற்றுறதோ,
இல்லைனா வந்து நான் சாப்பிட்றேன், அந்த தண்ணி குடிச்சிக்கிறேன், இந்த மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீ அது அது சரியாகிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இறை ஜபம் மட்டுமே. ஓகேங்களா? இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறவங்கள ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். ஓகேங்களா? ஸ்ரீராம ஜெயம் போட்டு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னாலும் பண்ணலாம். ஓம் நம சிவாய ஜபம் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஓம் சக்தி பராசக்தி நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு தெய்வ வழிபாட்டு பண்ணிட்டு வரீங்க. நான் வந்து இப்போ வந்து பெருமாளை தான் வழிபடுறேன், நான் சிவபெருமானை தான் வழிபடுறேன், நான் வந்து சக்தியை தான் வழிபடுறேன், முருகப்பெருமானை தான் வழிபடுறேன், விநாயகர் தான் வழிபடுறேன், ஆஞ்சநேயர் தான் வழிபடுறேன். அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கிரகணம் வரும்போதும், ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும், ஒவ்வொரு பௌர்ணமி வரும்போதும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து போட்டு கொண்டே வரும்போது, அதை சொல்லிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக வந்து அது வந்து உங்களுக்கு அதிகமான பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி லெவல், இப்போ நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்கனாலோ, ஆஞ்சநேயர் வழிபாடுன்றீங்களோ, அது ஒரு சக்தியில் இருக்கும், அது ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட என்ன ஆகும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து ராமு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு பேர் சோமு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமு என்ன பண்ணுறாரு, சோமு வந்து அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், அவரை கூப்பிட்டா என்ன பண்ணுவார், அவர் திரும்புவார். ஓகேங்களா? கூப்பிட்ற தூரத்தில் இருந்தால் திரும்புவார், கூப்பிடாத தூரத்தில் இருந்தால் கூப்பிட திரும்புவார். ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு கனெக்ட் ஆகும், வேவ்லென்த் வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இறையை வந்து நம்ம வந்து மந்திர ஜபம் பண்ணி எந்த ஒரு மந்திரமாகட்டும் 1,00,000 போடும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையில் ஒரு மெல்லிய கனெக்ஷன் வந்து உருவாகும். அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வேறு கதை. ஆனால் வந்து முதல்ல வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறீங்கன்னா ஆஞ்சநேயரோட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அது வந்து அந்த பவர்ஃபுல்லான நாளில் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதெல்லாம் பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அமாவாசை பௌர்ணமி இது 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் எப்பயுமே. ஓகேங்களா? 1 2வது இந்த மாதிரி கிரகணம் டைமில் ரொம்ப பவர்ஃபுல், இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து இந்த டைம் தான். ஸோ அந்த 4 மணி நேரம் ஒரு இடத்துல உக்காந்து நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 4 மணி நேரம் ஒரே இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொன்னால் இது நடக்கும், சொன்னால் அது நடக்கும்னா அங்கே மனசு வேலை செய்யும். புரியுதுங்களா? மனசு வேலை செய்ய உங்களுக்கு வந்து டீக்ரேட் தான் ஆவீங்க. ஓகேங்களா? மனசு வந்து சும்மா இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு இடத்துல நிலைக்கும் போது தான் அதுவே வேலை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க செய்கிறீங்கன்றதை விட நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அது எதிர்பார்த்தா ஏதோ எங்கேயோ எதிர்பார்த்துட்டு போகுது, எதிர்பார்க்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஜபத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். முடிச்சுட்டு எழுந்து வந்து அதை பற்றி மறந்துடணும். ஓகேங்களா? ஆனால் அதுவே வேலை செய்யும். நீங்கள் எதிர்பார்க்கும்போது செய்கிறத விட நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கும்போது கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே கிராஸ்டிக்கல் சேஞ்ச் ஓவராக, அதாவது மொத்தமாகவே மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ மோசமான கர்மவினைகளை அனுபவித்து கொண்டு இருந்தாலும், எவ்வளோ மோசமான கிரகத்திலிருந்து கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக கட்டம் மாறும். ஓகேங்களா? இது நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகமே மாறும், கிரகங்கள் எல்லாமே சாதகமாக மாறும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒரு இறையை வந்து நீங்கள் வசியம் பண்ணுறீங்க. வசியம் மீன்ஸ் என்ன, அந்த இறைவனோட அந்த கனெக்ட் ஆகிறீங்கும்போது அப்படின்னும்போது இந்த கிரகங்கள் எல்லாமே மாறிடும், நமக்கு தெரியாது. ஓகேங்களா? எதுக்கு நல்லது நடக்குதுன்னே தெரியாது. இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடுவீங்க, இந்த ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு இல்லை 6 மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணுறது பலனத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு ஏற்ப அதுவே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் பண்ணதே நீங்கள் மறந்துடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அது நடக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றினே வரும், நமக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் பிரபஞ்சம் செயல்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தினால பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது
முக்கியமாக வந்து சிம்ம ராசியும் கும்ப ராசியும் அதிகளவு பாதிப்பை வந்து சந்திக்கும். ஏன்னா இந்த கிரகணம் வந்து நிகழ்றதே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துலேயும் கும்ப ராசியிலையும் தான். ஓகேங்களா? அதனால் அது அதிகமாக பாதிக்கும். அடுத்தபடியாக வந்து நன்மை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தனுசு மிதுனம் மேஷம் துலாம் இதெல்லாமே வந்து இந்த 4 ராசிகளும் நல்ல நன்மை நடைபெறக்கூடிய ராசி. அதாவது நீங்கள் இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த 4 மணி நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா 40 வருஷம் நல்லா வாழலாம். இவ்வளோ தான் சூட்சமம். இது சிம்பிளாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். புரிஞ்சவங்க வந்து பெஸ்ட்டா. அதாவது எல்லாருமே மந்திர ஜபம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. யோக பயிற்சிகள் தெரிஞ்சவங்க யோக பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? மந்திர ஜபம் தெரிஞ்சவங்க மந்திர ஜபம் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள். 4 மணி நேரமும் அந்த ஒரே விஷயத்துக்காக செலவிடுங்கள். நிச்சயமாக இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.